கிறிஸ்தியேசுக்குள் மிக அன்பாக அழைக்கப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகளே, நல்லதேசியுடைய ஒரு நாள் மாநாட்டுக்கு அழைப்பு தந்து நீங்கள்லாம் வந்திருக்கிறதுல எங்களுக்கும் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நம்முடைய ரெண்டாவது பாடம், ரெண்டாவது செஷனுக்காக நான் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 43, 44. Matthew 5th chapter verse 43 and 44. உனக்கு அடுத்தவர்களை சிநேகித்து உன் சத்ருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். ஓகே, இந்த வசனத்துடைய தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, லவ் யுவர் எனிமீஸ், எதிரிகளை நேசிக்கணும். இப்போ இந்த 43ஆம் வசனம் நம்ம படிக்கும் போது அந்த இயேசு சொல்றாரு, நீங்கள் இதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் அப்படின்றார். நீங்கள் இதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். என்ன நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய அயலானை நீங்கள் நேசித்து உங்களுடைய எதிரியை நீங்கள் வெறுக்கணும் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சரி, இது ஏன் கேள்விப்பட்டிருக்கிறீங்கன்னு சொல்றதுக்கு பதிலா இப்படி எழுதிருக்குது அப்படின்னு சொல்லலாமா? அப்படி இயேசு நினைச்ச சொல்லியிருக்கலாமா? கேள்விப்பட்டேன்னு சொல்றதுக்கு பதிலா இப்படி எழுதிருக்குது அப்படின்னு இயேசு சொல்லியிருக்கலாம். ஆனா இயேசு அப்படி சொல்லலை. அப்ப ஏன் இயேசு அப்படி சொல்லல? சரி, இயேசு சொன்ன இந்த ஒரு வாசனம், இந்த ஒரு வார்த்தை பழைய ஏற்பாடுல எங்கன்னா இருக்குதுங்களா? இந்த மாதிரி என்னது, உன் அயலானை நீ நேசி, உன் எதிரியை நீ பகைக்கணும் இல்லைன்னா வெறுக்கணும் அப்படின்ற வசனம் வேதாகமத்துல பழைய ஏற்பாடுல எங்கடா இந்த வசனம் எழுதப்பட்டிருக்குங்களா? எங்கன்னா எழுதியிருக்கா? எங்கடா எழுதியிருக்குங்களா? இந்த வசனம் எழுதியிருக்கா? எங்கண்ணா இது இந்த மாதிரி வசனம் எழுதியிருக்கு இல்லையா? இந்த மாதிரி வசனம் எழுதியிருக்கான்னு நீங்க போய் தேடினீங்க அப்படின்னா ஒரு வசனம் கூட என்ன ஆகல. இந்த மாதிரி ஒரு வசனம் கூட எழுதப்படவே இல்லை. அப்பனா எழுதப்படாத இருக்கிற ஒரு விஷயத்தை, ஒரு வசனத்தை இயேசு எப்படி சொல்ல முடியும்? எழுதப்படாத இருக்கிற வசனத்தை இயேசு எப்படி சொல்ல முடியும்? ரெண்டு காரணங்கள் நம்ம யோசிச்சு பார்க்கலாம். எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லும் போது பாருங்க, எழுதியிருக்குது, நீங்கள் படிச்சீங்க அப்படின்னு இயேசு சொல்லல. நீங்கள் கேட்டீர்கள், இதை நீங்கள் கேட்டீர்கள் அப்படின்னு சொல்லும் போது ஏன் அப்படி சொன்னாரு அப்படின்ற ஒரு ரெண்டு காரணம் நம்ம ஃபர்ஸ்ட் யோசிக்கலாம். ஏன் அப்படி சொன்னாருன்னு பாருங்க. முதல் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ யாரோ ஒருத்தர் வேதவசனத்தை படிச்சிருப்பாரு. அந்த படிச்சிருக்கிறவரு அந்த வசனத்தை விளக்கம் பண்ணும்போது அந்த வசனத்தை படிக்காத இருக்கிறவரு அந்த வசனத்தை கேட்கும் போது என்ன சொல்லலாம்? அவர் அந்த வசனத்தை படிக்கல, அந்த வசனத்தை அவரு கேட்டாரு. இது ஒரு விதம். இன்னொரு விதம் எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அதே மாதிரி ஒருத்தர் படிச்சு அந்த வசனத்தை அவரு புரிஞ்சிருக்கிறாரு. எந்த வசனத்தை படிச்சு அவரு புரிஞ்சிருக்கிறாரோ அந்த ஒரு புரிந்து கொள்ளுதலை சொல்லும் போது அதை என்ன சொல்லலாம்? இயேசு நீங்கள் கேட்டீர்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இது ரெண்டுல எந்த விஷயம் நடந்திருக்கும்? அப்பனா இந்த வசனம் நேரடியா இப்படி எழுதப்படல. அப்பனா எழுதப்படாம இருக்கிற விஷயத்தை இயேசு எப்படி சொல்ல முடியும்? அப்போ இயேசு சொல்லி இருக்கிறாரு அப்படின்னாக்கா கண்டிப்பா இந்த வசனத்தை என்ன பண்ணிருக்காங்க? இஸ்ரவேல் கேள்விப்பட்டிருக்கிறாங்க. அப்ப இஸ்ரவேல் கேள்விப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னாக்கா என்ன இருக்கிறோம்? யாரோ ஒருத்தவங்க இந்த வசனத்தை படிச்சு அந்த வசனத்தை புரிஞ்சு அந்த வசனத்தை விளக்கம் பண்ணியிருக்கலாம். அந்த வசனத்தை விளக்கம் பண்ணியிருக்கிறதுனால இந்த இஸ்ரவேல் என்ன பண்ணிருக்காங்க? அதை கேட்டாங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு கன்க்ளூஷன் நம்ம வரலாம். அந்த மாதிரி சொல்ல முடியுமா? அந்த மாதிரி ஒரு வசனத்தை கேட்டு அதுக்குள்ள இருக்கிற அர்த்தத்தை புரிஞ்சுக்கின்னு அந்த மாதிரி ஒரு விளக்கம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இயேசு என்ன பண்றாரு? ஒரு இடத்துல ஒரு வசனம் விளக்கம் பண்றாரு பாருங்க. வசனம் வாசிங்க. மத்தேயு 12ஆம் அதிகாரம், மத்தேயு 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து என்னதென்று அறிந்தீர்களானால்,
குற்றமில்லாதவர்களை அப்ப நீங்கள் இங்க உங்களுக்கு புரியுதா? பலியே அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்ற இந்த கருத்து உங்களுக்கு புரிந்திருந்தால் நீங்க என்ன பண்ணிருக்க மாட்டீங்களா? குற்றம் அல்லாதவர்கள் மேல நீங்கள் குற்றம் சாத்திருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்றதா இல்லையா? அப்புறம் இது என்ன? இது நேரடியான விஷயமா இல்ல அதுக்குள்ள இருக்கிற விளக்கம் புரியணும்னு சொல்றாரா? நேரடியான அவங்க படிச்சிருக்கிற வசனம் தானே. அப்பனா அவங்க படிச்சிருக்கிற வசனத்துக்குள்ள அதுக்குள்ள இருக்கிற விளக்கம் என்ன அப்படின்னாக்கா என்னங்களா? தேவன் பலி அல்ல இரக்கத்தை விரும்புறாருன்ற அந்த கருத்தை அவங்க என்ன பண்ணிருக்கணும்? கருத்தை அவங்க புரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி தான் இங்க எழுதுற இந்த வசனம் நீங்கள் உங்க அயலானை நேசி உன் எதிரியே வெறு அப்படின்னு சொல்ற வசனம் நேரடியா இல்ல. ஆனா அங்க எழுதப்பட்டிருக்கிற வசனத்துக்குள்ள இந்த ஜனங்கள் அதுக்குள்ள இருக்கிற கருத்து என்ன பண்ணலாம்? அதுக்குள்ள இருக்கிற கருத்தை புரிஞ்சிருக்கிறத தான் இயேசு இங்க சொல்றாங்க. சரி, அந்த மாதிரி கருத்து புரியுற மாதிரி வசனங்கள் இருக்குதா? இந்த மாதிரி கருத்து புரியுற மாதிரி வசனங்கள் இருக்குதா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா பாருங்க, வசனம் வாசிக்கலாம். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாக. அப்பனா ஒரு வசனம் என்ன சொல்லுது அப்படின்னாக்கா பிறனை அன்பு கூறுவாயாக. அப்பனா லவ் யுவர் நேபர் வந்துச்சா? ஒரு வசனம் வந்துச்சா? எதிரி பத்தி என்ன பண்ணலீங்க? எதுவுமே எதிரிய வெறு அப்படி நீங்க சொல்ல. இன்னொரு வசனம் வாசிங்க, யாத்ராகமம் 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யாத்ராகமம் 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். உன் சத்ருவின் மாடாவது அவனுடைய கழுதையாவது போதும். அப்ப இந்த வசனத்தை என்ன ஒரு பாயிண்ட் மட்டும் எடுத்துக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசி அப்படின்ற வசனம் நமக்கு இருக்குது. ஆனா அந்த உன்னை நேசி அதே போல பிறனை நேசின்னு சொல்ற அதே வார்த்தைக்குள்ள என்ன வசனம் இருக்குதுன்னாக்கா உன் சத்ருக்களை என்ன பண்ணும்? உன் சத்ரு வந்துச்சா? அப்பனா இஸ்ரேல் ஜனத்துக்கு அயலானும் இருக்கிறாரு, இஸ்ரேல் ஜனத்துக்கு சத்ருவும் இருக்கிறாரு. கரெக்ட் தானே? அயலானும் இருக்கிறாரு, சத்ருவும் இருக்கிறாரு. ஆனா சத்ரு வெறுக்கணும்னு சொல்லலையே. நீங்க என்ன சொல்லல? நீங்க என்ன படிச்சு பாருங்க, சத்ருவை வெறுன்னு சொல்லவே இல்லை. அப்பனா சத்ருவை வெறுன்னு சொல்லாம இருக்கும் போது இயேசு எப்படி சொல்ல முடியும்? அப்ப இயேசு சொல்லி இருக்கிறார் அப்படின்னாக்கா அங்க எழுதப்பட்டிருக்கிற வசனத்துக்குள்ள அந்த ஒரு புரிந்து கொள்ளுதல், அதோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ன இருக்குது அதுக்குள்ள? அந்த புரிந்து கொள்ளுதல் அந்த வார்த்தைக்குள்ள இருக்குது. எப்படின்னு கண்டுபிடிக்கலாம் பாருங்க. அந்த வார்த்தை இருக்குதா? இஸ்ரவேல் ஜனங்க ஒரு வசனம் படிக்கும் போது அந்த படிக்கிற வசனத்துக்குள்ள தன் எதிரியை வெறு என்ற அர்த்தம் அதுக்குள்ள வருதா? வசன வாசம் நமக்கு புரிஞ்சிடும். பாருங்க, வசன வாசி பாருங்க. சங்கீதம் 139ஆம் அதிகாரம் 21, 22. கர்த்தாவே, உம்மை பகைக்கிறவர்களை நான் பகையாமலும் உமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை அருவருக்காமலும் இருப்பேனோ? முழு பகையாய் அவர்களை பகைக்கிறேன், அவர்களை எனக்கு பகைஞராக பாருங்க. இவங்களுக்கு எதிரி எப்படி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் தேவனுக்கு எதிரியோ அவங்கள யாராயிட்டாங்க? இஸ்ரவேல் ஜனத்துக்கு எதிரி. அப்பனா யாரெல்லாம் தேவனுக்கு எதிரியா இருக்கிறாங்களோ அவர்களை தேவன் பகைக்கிறது போல இஸ்ரவேல் ஜனத்துக்கு அவங்களும் எதிரி தான். இந்த ஜனப்பட என்ன பண்ணுவாங்க? எங்களும் பகைக்குவாங்க. அப்ப வசனம் வருதா? இன்டைரக்டா மீனிங் வருதா? என்னங்களா? உன் அயலானை நீ நேசி உன் எதிரியை நீ பகை அப்படின்னு சொல்றது நேரடியான வசனங்கள் அவங்களுக்கு எழுதப்படலைன்னா கூட இன்டைரக்டா இந்த வசனங்கள் இந்த மாதிரி அர்த்தம் கொடுக்குற மாதிரி எழுதப்பட்டிருக்குது. அது எழுதப்படும் போது என்ன சொல்லிச்சிங்களா? உன் பகை இவர்கள் எல்லாமே உனக்கு யார் எதிரியோ அவர்கள் எனக்கும் எதிரி தான். நான் என்ன பண்ணுவாங்களே? நான் பகைக்குவேன். அப்ப நான் எதிரியை பகைக்கணும். இன்னொரு வசனம் வாசிங்க. உபாகமம் 33ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். Deuteronomy 33rd chapter 27th verse. அநாதி தேவனே, உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். பாருங்க என்ன சொல்றாருங்களா? சத்துருக்களை நீ அழித்து போடு அப்படின்னு இஸ்ரவேலுக்கு கட்டளையிடுவாருங்களாம்.
அப்ப இஸ்ரேலுக்கு என்ன யார் இருக்கிறது? சத்ரு. இப்ப என்ன பண்ணுவீங்க? சத்ருவை அழித்து போடணும். சத்ருவை அழித்து போடணும் அப்படின்னாக்கா என்ன வரணும்? என்ன வரணும்? வெறுக்கணும். சத்ருவை வெறுக்கணும். சத்ருவை வெறுத்தா கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க? சத்ருவை அவங்க அழித்து போட்டுடுவாங்க. அப்பனா இயேசு சொல்லும் போது நீங்கள் உங்களுடைய அயலானை நேசி உன் சத்ருவை வெறு அப்படின்னு சொல்லும் போது இது நேரடியா வசனம் எழுதப்படலைன்னா கூட வசனம் எழுதப்பட்டிருக்கிற அந்த அர்த்தங்களை நாம் புரிந்து கொண்டோமானால் அந்த வசனங்கள் இந்த தெளிவு என்ன பண்ணிடுது? இந்த தெளிவு அந்த வசனங்கள் அங்க கொடுத்துடுது. இது ஒரு பாயிண்ட். இது ஒரு பாயிண்ட். அப்போ இன்னொரு கேள்வி நமக்குள்ள வருது. என்ன கேள்வி அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, இயேசு சொன்னாரு உன் சத்துருக்களை நீ நேசி. இது இயேசு சொல்லிருக்குது, லவ் யுவர் எனிமீஸ். இப்போ இயேசு சொன்ன வார்த்தையும் பிதாவாகிய தேவனுடைய வார்த்தை தான். பழைய காலத்துல பக்தர்கள் எல்லாமே பேசியிருக்கிறதும் தேவனுடைய வார்த்தைகள் தான். அப்ப பழைய காலத்துல தேவனுடைய வார்த்தைக்குள்ள இந்த எண்ணம் இல்லையா? இந்த சிந்தை இல்லையா? ரெண்டு தேவன் தானே, அங்கேயும் இங்கேயும் தேவன் தானே பேசியிருக்கிறாரு. அப்பனா தேவனுடைய சிந்தையை நாம் புரிஞ்சிட்டோம்னாக்கா அந்த புரிஞ்சு கொண்டிருக்கிற சிந்தைக்குள்ள பழைய காலத்துல தேவன் சொல்லலையா? எதிரியை நேசி அப்படின்ற ஒரு என்ன சொல்லலாம், மனச புரிஞ்சவங்களுக்கு எதிரியை நேசி அப்படின்ற ஒரு விஷயம் பழைய காலத்துல என்ன ஆயிடும்? பழைய காலத்துல இருக்கிற பக்தருக்கு அது புரியும். நம்ம காலத்துக்கு என்ன பண்ணிட்டாரு? நம்ம காலத்துல அது புரிய வச்சிருக்கிறாரு. அப்படின்னா பழைய காலத்துல இருக்கிற பக்தர்களுக்கு யாரெல்லாம் தேவனுடைய மனசை புரிஞ்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு இது தெரியுமா? எதிரி எப்படி நேசிக்கணும் தெரியுமா? இல்ல எங்க அப்படி நடந்திருக்குதா? இல்ல யாரும் அப்படி எதிரி நேசி இருக்கிறாங்களா பழைய காலத்துல? என்ன அப்படி நடந்திருக்குங்களா? ரெண்டாவது மெசேஜ்க்கே சோர்வாயிட்டுறீங்களா? அப்படி இருக்கா? பழசில் இருக்கா? பாருங்க, ஒரு இடத்துல தாவீது ஒரு இடத்துல பண்றாரு. அப்போ தாவீது ஒரு இடத்துல பண்ணும்போது என்ன சொல்லுவார் அப்படின்னாக்கா, ஒரு எதிரி ஒருத்தவன் கையில கொடுத்தாக்கா இல்ல ஒருத்தவன் கையில கிடைச்சாக்கா அந்த எதிரியை என்ன பண்ணுவானோ அது நீ என்ன பண்ணல அவர் சொல்லுவாரு. ஒரு எதிரி நம்ம கையில ஒரு எதிரி கிடைச்சிட்டாக்கா அந்த எதிரிக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? அப்ப நம்ம என்ன பண்ணுவோமோ அது யாரு பண்ணல? அது தாவீது பண்ணலையா? அப்ப என்ன பண்ணிருக்காரு தாவீது? எதிரியை நேசித்திருக்கிறாரு. இது ஒரு இன்சிடென்ட். இன்னொரு இன்சிடென்ட் இருக்குது. அந்த இன்சிடென்ட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா அது எலிசாவுடைய லைஃப்ல நடக்கும். எலிசாவை ஒரு பெரிய படை என்ன பண்ணுது, அவரை எப்படியாவது என்ன பண்ணலாம், அவரை புடிச்சுன்னு வரணும்னு ஒரு பெரிய படை போகுது. அந்த பெரிய படை போன உடனே என்ன பண்றாரு? வாசிங்க 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அதற்கு அவன், நீ வெட்ட வேண்டாம், நீர் உம்முடைய பட்டயத்தாலும் உம்முடைய வில்லினாலும் சிறையாக்கி கொண்டவர்களை வெட்டுகிறீரோ? இவர்கள் புசித்து குடித்து தங்கள் ஆண்டவனிடத்துக்கு போகும்படிக்கு அப்பமும் தண்ணீரும் அவர்களுக்கு எதிரில் வெய்யும் என்றான். பாருங்க, எலிசாவை வந்து அரெஸ்ட் பண்றதுக்கு, சாகடிக்கிறதுக்கு இல்லை பிடிச்சுன்னு போறதுக்கு வராங்க. அவர் என்ன பண்றாரு, அவங்களுடைய கண்ணை ஒரு மாதிரி மறைவாக்கிட்டு சமாரியாக்குள்ள கொண்டு வந்துறாரு. அங்க சமாரியாக்குள்ள கொண்டு வரும்போது ராஜா கேட்பாரு, அப்பாவே அடிச்சுட்டுமான்னு கேட்பாரு. அப்ப எலிசா சொல்றாரு, என்ன பண்ணாத நீ அவங்களை நீ ஒண்ணுமே பண்ணாத, அவங்களுக்கு சாப்பாடு தண்ணி என்ன பண்ணு, சாப்பாடு தண்ணி கொடுத்து அவங்களுடைய மாஸ்டர் வீட்டுக்கு என்ன பண்ண வாபஸ் நீ அனுப்பிடு. அப்ப என்ன அந்த அந்த ஆக்டுக்குள்ள என்ன இருக்குது? எதிரி நேசிக்கின்ற சிந்தை, எதிரி நேசிக்கின்ற சிந்தை. அப்ப செகண்ட் இன்சிடென்ட். அப்பனா தேவனுடைய மனசை புரிந்தவங்களுக்கு எந்த காலமா இருந்தாலும் சரி எதிரியை நேசின்ற சிந்தை தேவனுக்குள்ள இருக்கிறதுனால என்ன ஆயிடும்? ஆட்டோமேட்டிக்காவே அந்த வசனம் யாருக்கெல்லாம் புரியுதோ அவங்க என்ன பண்ணுவாங்க? எதிரிய நேசிக்குவாங்க. இதை ஒரு விஷயத்தை டைரக்டா என்ன பண்றாரு, ஒரு பக்தன் எழுதிடுறாரு பாருங்க. அது கூட வாசிங்க. நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நீதிமொழிகள் 25:21. உன் சத்ரு பசியாய் இருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு, அவன் தாகமாய் இருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு. பாருங்க, இப்போ ஒரு எதிரி, அந்த எதிரியை வெறுத்தா இதை செய்வோமா? அப்பனா பழைய காலத்துல கூட தேவனுடைய மனசை அறிந்திருக்கிற ஜனத்துக்கு என்ன உண்மை தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா எதிரியை நேசிக்கணும்ன்ற உண்மை அங்க தெரியும். ஆனா
ஆனா ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த பழைய காலத்துடைய ஜனத்துக்கு எதிரியே நேசி அப்படின்றது கட்டளை இல்லை. இட்ஸ் நாட் கமாண்ட்மெண்ட். அது ஒரு கமாண்ட்மெண்ட் இல்லை. கமாண்ட்மெண்ட் என்ன? அயலானை நேசி, எதிரியே வேறு. இதான் கட்டளை, இதான் கட்டளை. ஆனா நமக்கு ஒரு தேசம் என்ன பண்ணிட்டாரு? நமக்கு ஒரு தேசம் என்ன பண்ணிட்டாரு? இது ஒரு கமாண்ட்மெண்டா கொடுத்துட்டாரு. என்னங்களா? எதிரியை நீ நேசிக்கணும்ன்ற ஒரு கமாண்ட்மெண்ட் நமக்கு பாஸ் பண்ணிட்டாரு. இது கமாண்ட்மெண்ட் நமக்கு. இப்போ ஒரு கேள்வி வருது, ஏன் வித்தியாசம்? அந்த ஜனத்துக்கு அது கட்டளை அல்ல, ஆனா நமக்கு ஒரு கட்டளையா கொடுத்துட்டாரு. ஏன் ரெண்டுக்குமே வித்தியாசம்? ஏன் அந்த ஜனத்துக்கும் நமக்கும் வித்தியாசம்? ஏன்? சரி, அந்த அந்த ஜனத்துடைய அழைப்பு என்ன? அந்த இஸ்ரேல் ஜனத்துடைய அழைப்பு என்ன? எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறாங்க? அந்த அந்த இது அவங்களுடைய ஒரு பொசிஷன் என்ன? தேவனுடைய திட்டத்துக்குள்ள அவங்களுக்கு கொடுத்துருக்கிற ஒரு அழைப்புக்கு, அந்த அழைப்புக்கு ஒரு பொசிஷன் இருக்குல்ல, அந்த பொசிஷன் என்ன? என்ன பொசிஷன் அவங்களுக்கு? பாருங்க, என்னங்களா? தேவனுடைய வீட்டில் அவங்க, தேவனுடைய வீட்டில் அவங்க வேலைக்காரர்கள், நாம் தேவனுடைய வீட்டில் பிள்ளைகள். அங்க கொடுத்திருக்கிற அந்த பிரமாணங்கள் வந்து பூமியில வாழ்றதுக்காக கொடுத்திருக்கிற பிரமாணங்கள். இப்ப நம்முடைய அழைப்பு என்ன? இந்த பூமியில இருந்து பரலோகம் போறோம். அப்பனா பரலோகம் போற ஜனத்துடைய அழைப்புடைய ஸ்டாண்டர்டும், பூமியில வாழ்ற ஜனத்துடைய அழைப்புடைய ஸ்டாண்டர்டும், அந்த ஜனத்துக்கு கொடுத்திருக்கிற பிரமாணமும் இந்த ஜனத்துக்கு கொடுக்கிற பிரமாணமும் ஒரே மாதிரி ஆகுமா? ஒரே. ஏன்னா நம்ம எங்க போறோம்? இங்கத்துல இருந்து நம்ம பூமியில இருந்து தேவனை போல மாற போறோம். இயேசு கிறிஸ்துடைய குணங்களை நம்ம பெற்றுக்கொள்ள போறோம் இல்ல, இயேசு கிறிஸ்து போல நம்ம மாற போறோம் இல்ல. அப்பனா இயேசு கிறிஸ்து போல மாற போகணும்ன்ற அந்த அழைப்பு இருக்கிறதுனால, அந்த அழைப்புக்குள்ள இருக்கணும் என்னங்களா? பிரமாணத்துடைய ஸ்டாண்டர்டு. அது என்ன ஆயிடுது? அது அப்பனா இந்த ஸ்டாண்டர்டும் இந்த ஸ்டாண்டர்டும் வெவ்வேறு ஸ்டாண்டர்டு. ஏன்னா இதுடைய அழைப்பு வேற, இதுடைய அழைப்பு வேற, இதுடைய பிளஸிங்ஸ் வேற, இதுடைய பிளஸிங்ஸ் வேறையா இருக்கிறதுனால இயேசு நமக்கு கொடுக்கும் போது கட்டளையாவே கொடுத்துட்டாரு. என்னங்களா? உங்களுடைய சத்துருக்களை நீங்கள் நேசிங்கள் அப்படின்ட்டு. பாருங்க, ஒரு 2 வசனம் வாசிக்கலாம் பாருங்க. அது என்ன காட்டும் அப்படின்னாக்கா, இஸ்ரேல் ஜனத்தோட ஸ்டாண்டர்டு, நம்முடைய ஒரு ஸ்டாண்டர்டு. வசனம் வாசிங்க. 1 மத்தேயு 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாய் இராவிட்டால் பரலோக நீதி என்ன? எதுல இருக்கிற நீதி? தேவன் மோசே மூலமாய் கொடுத்திருக்கிற நியாய பிரமாணத்துடைய நீதி. அப்பனா அந்த நீதியை காட்டிலும் நம்முடைய நீதி அதிகமா இல்லை அப்படின்னாக்கா பரலோக ராஜ்யத்தில் நமக்கு என்ன இல்லை? நமக்கு அங்க இடம் இல்லை. அப்ப என்ன படிச்சிட்டோம்? ஸ்டாண்டர்ட் வேற வேற, அழைப்பு வேற வேற. அழைப்பு வேற, ஸ்டாண்டர்ட் வேறையா இருக்கிறதுனால நியாயம் கூட என்ன ஆயிடும்? ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நியாயம் கூட மாறும். இன்னொரு வசனம் வாசிங்க. அதே மத்தேயு 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர்களை போல நீங்கள் செய்யாதிருங்கள். போதும், அந்த ஒரு வார்த்தை மட்டும் போதும். அவர்களை போல நீங்களும் செய்யாதீர்கள் அப்படின்னு சொல்றது என்ன முடிஞ்சிச்சு நமக்கு? அப்பனா இஸ்ரேல் ஜனங்கள் வாழ்ந்தது போல நாம் வாழ முடியாது. நம்முடைய ஸ்டாண்டர்டே வேற. இந்த ஒரு பாயிண்ட் நமக்கு புரிஞ்சிச்சு. அப்ப எந்த வசனம் முடிஞ்சிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம் முடிஞ்சிச்சு. இப்ப 44க்கு வரலாம். 44 படிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். ஓகே, இப்ப பாருங்க, இயேசு சொல்றாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய சத்துருக்களை நீங்கள் நேசியுங்கள், இல்ல சத்துருக்களை நீங்கள் சிநேகியுங்கள். இப்ப அடுத்த கேள்வி என்ன வரும்? அடுத்த கேள்வி என்ன வரும்? உங்களுடைய சத்துருக்களை நீங்கள் நேசியுங்கள் சொல்லிட்டாரா? கேள்வி என்ன வரும்? சத்ரு யாரு? அதான கேள்வி. என்னுடைய சத்ரு யாரு? இப்ப நான் உங்களை அப்படியே கேள்வி கேட்கிறேன் பாருங்க. நம்முடைய எதிரி யாரு? நம்முடைய எதிரி யாரு? யாரு சொல்லுங்களேன். அதுதான் யாரு? புரியல பாருங்க. கொஞ்சம் பேர் சாத்தான் சாத்தான் அப்படின்றாங்க. ஆயிச்சா? கொஞ்சம் பேரு உலகம் அப்படி கொஞ்சம் பேர் சொல்றாங்க. இன்னும் கொஞ்சம் பேரு பாவம், ஃப்ளஷ். இது 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 எதிரி, இது எதிரி. இப்ப இயேசு சொல்லும் போது
எதிரியே நேசின்றார்ல, லவ் யுவர் எனிமீஸ் தானே. அப்ப லவ் யுவர் எனிமீஸ் அப்படின்னாக்கா சாத்தான் எதிரி, மாம்சம் எதிரி, உலகம் எதிரி, இது 3 எதிரி இல்ல. அப்ப இதை நேசிக்க சொன்னாரா? இதை நேசிக்கணுமா? அப்ப இயேசு சொன்ன எதிரி யாரும் இல்ல. ஏன்னா இவங்க என்ன பண்ணணும் ஆக்சுவலி, நம்ம இந்த மூணுமே நாம் வெறுக்கணும். நாம் மூணுமே என்ன பண்ண ஆக்சுவலி, நாம் பகைக்கணும். இந்த மூணுமே நம்ம பகைக்கணும். அப்ப நான் இயேசு சொன்னது என்ன? உன் எதிரியை நீ நேசி. அப்ப நான் இப்போ இயேசு சொல்ற இந்த எதிரி யாரு? இயேசு சொல்ற இந்த எதிரி யாருங்க? யாரு தெரியாதா? யாரு இயேசு சொல்ற இந்த எதிரி யாரு? நம்ம நிறைய பிரசங்கம் பண்ணிருக்கோம்ல, நிறைய கிளாஸ் சொல்றோம்ல, எதிரியை நேசி, எதிரி நேசின்னு சொல்றோம் இல்ல. இப்படி கேள்வி, இந்த எதிரி யாரு? எதிரி யாரும் தெரியும் எப்படி நேசிக்க முடியும்? ஃபர்ஸ்ட் என்ன வேணும்? ஃபர்ஸ்ட் எதிரி யாரும் தெரியணும் இல்ல. அப்பனா எதிரின்னு யாரும் தெரிஞ்சாதான் அந்த எதிரியை நம்ம நேசிக்கணும். அப்ப அது கூட என்ன கேள்வி வருது? அந்த எதிரியை நான் ஏன் நேசிக்கணும்? அந்த கேள்வி வருதா இல்லையா கூடவே? அப்ப என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபர்ஸ்ட் என்னுடைய எதிரி யாரு? பாருங்க, இந்த எதிரி அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, வெறுக்கிறவர், வெறுக்கத்தக்கவர். எதிரின்ற வார்த்தைக்கு வந்து நாம் வெறுக்கிற ஆளு, இல்ல நாம் வெறுக்கத்தக்கிற ஆளு. இன்னும் சிம்பிளா சொல்லணும், உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, யார் ஒருவர் என்னுடைய யோசனைக்கும் என்னுடைய கிரியைக்கும் எதிரா இருக்கிறாரோ, அப்படி எதிரா இருக்கிறவருக்கு பேரு எதிரி அப்படின்னு சொல்லலாம். ஆச்சா? யார் ஒருவர் என்னுடைய சிந்தைக்கும் என்னுடைய கிரியைக்கும் எதிரா இருக்கிறாரோ, அந்த எதிரா இருக்கிற ஆளை வந்து நான் என்ன சொல்லலாம்? எதிரி அப்படின்னு சொல்லலாம். எதிரின்னு அப்படி சொல்லலாம். இது எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப நான் எனக்கு ஒரு சிந்தை இருக்கா, எனக்கு ஒரு கிரியை இருக்கா. இப்போ என்னுடைய சிந்தையும் என்னுடைய கிரியையும் தப்பா இருக்குது. இப்போ எதிர்க்க ஒரு ஆள் இருக்கிறார், அவரு என் சிந்தை போல இல்ல, என்னுடைய கிரியை போல என்ன அவருக்குள்ள கிரியை இல்ல. அப்ப நான் இப்போ எனக்கு அவர் எதிரியா? என்னுடைய சிந்தை தப்பு, என்னுடைய கிரியைகளும் தப்பு. இப்போ என் சிந்தைக்கு விரோதமா இருக்கிறது தானே எனக்கு எதிரி. அப்ப எதிரில் இருக்கிற ஆளு என் சிந்தைக்கு எதிராக இருக்கிறாரு, ஆனா நான் தப்பு, அவர் தான் சரி. இப்ப எனக்கு அவர் எதிரியான்னு கேட்கிறேன். எனக்கு அவர் எதிரியா? அவருக்கு அவரே எதிரியா? நான் நல்லா இருக்கிறேன், நான் என்னுடைய சிந்தையே தப்பா இருக்குது. இப்ப பாருங்க, என் சிந்தைக்கு விரோதமா இருக்கிறது எதிரி. அப்ப என் சிந்தை தப்பா இருக்குதா? அப்ப என் சிந்தை தப்பா இருக்கும் போது எதிரில் இருக்கிற ஆளோட சிந்தை கரெக்டா இருக்குது தானே. அப்ப எனக்கு அவர் எதிரின்னு சொல்ல முடியுமான்னு கேட்கிறேன். அப்ப இயேசு சொன்னாரா, சிந்தை தப்பா இருக்குது, உன் எதிரியை நேசி அப்படின்னாக்கா, சிந்தை சரியா இருக்கிற ஆள் எதிரி ஆயிடுவாரான்னு கேட்கிறேன். அப்ப என்ன ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும்? என்ன கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட்? எனக்கு ஒருத்தர் எதிரி அப்படின்னாக்கா, அவர் எதுனால எனக்கு எதிரி ஆயிச்சா? அப்பனா என் சிந்தைக்கு தான் அவர் எதிரி. அப்பனா என் சிந்தை என்னவா இருக்கணும்? என் சிந்தை என்னவா இருக்கணும்? என் கிரியை என்னவா இருக்கணும்? அப்புறம் என் சிந்தை என் கிரியை என்னவா இருக்குதோ, அந்த சிந்தையும் அந்த கிரியைக்கும் எதிராக யார் இருந்தாலும் அந்த ஆள் என்ன ஆயிடுவாரு? எதிரி ஆயிடுவாரு. ஆயிச்சா? இப்போ இன்னொரு கேள்வி வருது பாருங்க. இப்போ என் சிந்தை அப்படின்னு சொல்லும் போது, அப்ப எனக்குள்ள இருக்கிற நல்ல சிந்தை எடுத்துக்கலாமா? நல்ல சிந்தை. இப்போ எனக்குள்ள ஒரு மனசாட்சி இருக்குல்ல, மனசாட்சி எல்லாருக்குள்ள இருக்குதுல்ல, அந்த மனசாட்சி நல்லதா கெட்டதா? நம்முடைய மனசாட்சிகள் வந்து அது நன்மையா தீமையா? அது நல்லதா கெட்டதா? நல்லதா? நம்ம மனசாட்சி நல்லதா? இப்ப நம்ம கண்டுபிடிக்கணும். அப்பதான் நமக்கு என்ன தெரியும், எதிரி யாரும் கண்டுபிடிக்கணும். அப்படின்னாக்கா இதை கண்டுபிடிக்க என்ன பண்ண முடியும் நம்மளால? அது நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அப்பனா நம்ம இதை கண்டுபிடிக்கணும்னாக்கா நம்ம மனசாட்சி ஃபர்ஸ்ட். அப்பனா என் மனசாட்சியின் பிரகாரம் ஒன்னு சரின்னு தோணும் இல்ல. அப்போ அது சரின்னு தோணும் போது அந்த மனசாட்சி பிரகாரம் சரின்னு தோன்றது இன்னொருத்தருக்கு சரியா தோணல அப்படின்னா என்ன ஆயிட்டாரு? அவர் எனக்கு எதிரி ஆயிட்டாரு. அப்ப நான் என் மனசாட்சி சரியான்னு கேட்கிறேன். இங்க இருக்கிற எல்லாருடைய மனசாட்சிகள் அவங்களுக்கு மனசாட்சி அப்படின்றது சரியா கரெக்டா? இது கான்சியஸ் ரைட் கரெக்ட்டுங்களா? பாருங்க,
மனசாட்சி சரியா இருந்திருந்தா, மனசாட்சி ஒருத்தருக்கு சரியா இருந்திருந்தா, இல்ல மனசாட்சி சரிதான் அப்படின்னு இருந்திருந்தாக்கா யாருக்குமே வேதவசனம் யாருக்குமே வேதவசனம் என்ன வேணும்? வேதவசனம் யாருக்குமே தேவைப்படாது, தேவையும் இல்லை. ஏன் தேவையில்லை வசனம்? ஏன்னா வசனம் இல்லாமலே என் மனசாட்சி எனக்கு சரியா இருக்குது இல்ல. அப்ப என் மனசாட்சி சரியா இருக்கும் போது எனக்கு எதுக்கு தேவனுடைய வசனம்? அப்ப ஏன் தேவனுடைய வசனம் கொடுக்கப்பட்டிருக்குதுனாக்கா, யாருடைய மனசாட்சியா இருந்தாலும் சரி, அந்த மனசாட்சி தேவனுடைய தேவ வசனத்துக்கு ஏற்ற மாதிரி அது சரியாவே இருக்காது. அப்பனா சரின்றது என்ன? என் மனசாட்சி சரியில்லை ஆயிச்சா, அப்ப சரி என்ன? சரி எது? சரி யாரு? அப்பனா நீதி. சரின்றது நீதி, நியாயம். நீதி, நியாயம், உண்மை யாரு? தேவன், பிதாவாகிய தேவன். வசனம் வாசிக்கலாமா? வசனம் வாசிக்கலாமா? வசனம் வாசி பாருங்க. சங்கீதம் 119 அதிகாரம் 142 வசனம். Psalms 119, 142. உம்முடைய நீதி நித்திய நீதி, உம்முடைய வேதம் சத்தியம். பாருங்க, தேவனுடைய வசனம் தான் சத்தியம், தேவனுடைய நீதி தான் நீதி. ஆக்சுவலா அப்பனா என் மனசாட்சி தப்பு, நான் கூட தப்பா இருக்கலாம். ஆனா தேவனுடைய வசனம் என்ன ஆகுறதுல ஒருபோதும் தப்பாகிறது இல்ல, தேவனுடைய நீதி ஒருபோதும் தப்பாகிறது இல்ல. இப்போ இந்த தேவனுடைய வசனமும் இந்த தேவனுடைய நீதியும் எனக்குள்ள வருதா? எனக்குள்ள வருதா? அப்ப எனக்குள்ள வரும்போது இந்த நீதி கேட்ட சிந்தையும் இந்த உண்மை கேட்ட சிந்தையும் எனக்குள்ள இருக்கும்போது ஒரு ஆள் இந்த சிந்தைக்கு விரோதமானாக்கா என்ன ஆயிடும்? புரியுதா? இப்போ எதிரி யாருக்கு புரியுதா? அந்த எதிரி யாருக்கு தான் எதிரி? இப்ப நீங்க சொல்லிருக்கலாம், என்னுடைய எதிரி யாரு நான் கண்டுபிடிக்கணும் தானே. அப்ப என்னுடைய எதிரி யாரு? என்னுடைய சிந்தைக்கு விரோதமா இருக்கிறாள். அப்ப என்னுடைய சிந்தைக்கு விரோதமா இருக்கணும் அப்படின்னாக்கா என் சிந்தை என்ன இருக்கணும்? சரியா இருக்கணும். அப்ப என் சிந்தை சரியா இருக்கணும்னாக்கா என் சிந்தை எதுல இருக்கணும்? இயேசுக்குள்ள இருக்கணும். இயேசுக்குள்ள இருக்கிற வசனத்துக்குள்ள இருக்கணும், அந்த நீதிக்குள்ள இருக்கணும். அப்பனா இயேசுடைய நீதியான வசனத்துக்குள்ள என்னுடைய சிந்தைகள் இருந்தால், அந்த சிந்தைக்கு எதிரான ஒரு சிந்தை யாரா இருந்தாலும் அந்த சிந்தைக்கு அவர் யாரு? எதிரி. கண்டுபிடிச்சோமா? எதிரியான கண்டுபிடிச்சிட்டோமா? இப்ப இது இயேசு சொல்றாரா பார்க்கலாமா? இயேசு சொல்றாரா பார்க்கலாமா? பாருங்க, வசன வாசி பாருங்க. லூக்கா 6 அதிகாரம், லூக்கா 6 அதிகாரம் 22 வசனம். மனுஷகுமாரன் நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து. பாருங்க, நீங்க ஃபர்ஸ்ட் இங்க வந்துருங்க. 5:44 ஃபர்ஸ்ட் படிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். பாருங்க, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய சத்துருக்களை நீங்கள் சிநேகியுங்கள். உங்களை சபிக்கிறவர்களை. அப்ப இந்த சத்துரு என்ன பண்ணுவாங்க? இந்த சத்துரு என்ன பண்ணுவாங்க? உங்களை சபிக்கிறாங்க. உங்களை சபிக்கிறவர்கள் அடுத்தது ஆசீர்வதியுங்கள். பாருங்க, உங்களை சபிக்கிறவர்களை நீங்கள் ஆசீர்வதியுங்கள். அடுத்தது உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். உங்களை பகைக்கிறவர்களுக்கு நீங்க நன்மை செய்யுங்கள். அப்புறம் சத்துரு என்ன பண்ணுவாரு? சத்துரு என்ன பண்ணுவாரு? என்ன தூஷிக்குவாரு. எனக்கு என்ன பண்ணுவாருங்களா? என்னை பகைக்குவாரு. அப்ப அவர் யார் ஆயிட்டாரு? என் எதிரி. என் எதிரி. சரி, ஏன் அவர் எனக்கு அப்படி செஞ்சாரு? அந்த மனுஷன் ஏன் எனக்கு எதிரி ஆயிட்டாரு? அந்த மனுஷன் ஏன் என் சிந்தைக்கு விரோதம் ஆயிட்டாரு? ஏன் ஆனாரு அப்படின்னு 6:22 படிக்க சொல்ல பாருங்க. இங்க லூக்கா 6 அதிகாரம் 22 வசனம். மனுஷகுமாரன் நிமித்தமாக. பாருங்க, ஏன் அவர் எதிரி ஆயிட்டாரு தெரியுங்களா? ஒருத்தர் ஏன் எனக்கு எதிரி ஆனாரு ஃபர்ஸ்ட்? ஏன்னா நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்து இயேசுக்குள்ள நாம் வாழ்ந்து கிறிஸ்து இயேசுக்காக நம்முடைய ஜீவன் இருந்துச்சு அப்படின்னாக்கா, கிறிஸ்து இயேசுடைய நாமத்தின் நிமித்தம் என்ன ஆயிடுவாங்க? அந்த சிந்தைக்கு விரோதமா இருக்கிறவர்கள், அந்த சிந்தைக்கு ஏத்த மாதிரி கிரியைக்கு விரோதமா இருக்கிறவங்க எல்லாரும் என்ன ஆயிடுவாங்க? நமக்கு எதிரியா மாறுவாங்க. அதாங்க சொல்றாரு. படிங்க சித்தி. இப்ப திருப்ப
மனுஷகுமாரன் நிமித்தமாக ஆ. ஜனங்கள் உங்களை பகைத்து ஆ. உங்களை புறம்பாக்கி ம். உங்களை நிந்தித்து ம். உங்கள் நாமத்தை பொல்லாதது என்று தள்ளிவிடும் போது ம். நீங்கள் பாக்கியவான்களாய் பாருங்க என்ன சொல்லிட்டாரு அப்பனா இந்த தாட் நமக்கு என்ன புரியுது இப்போ நம்முடைய எதிரி யாரு நமக்கு இப்போ கிளியராகவே புரியுது. அப்பனா நம்முடைய எதிரி யாரு? யாரெல்லாம் இயேசுடைய சிந்தைக்குள்ள இருக்கிறாங்களோ அந்த சிந்தைக்குள்ள இருக்கிற மனுஷருக்கு இல்ல சிந்தைக்குள்ள இருக்கிற ஜனத்துக்கு விரோதமான சிந்தை கொண்டிருக்கிறவங்க எல்லாம் யாராயிட்டாங்க? எதிரி. எதிரி. இப்ப இவர் யாருக்கு தான் எதிரி? இப்ப இந்த சிந்தைக்கு விரோதமான சிந்தை கொண்டிருக்கிறார் தானே, இவர் யாருக்கு தான் எதிரின்னு கேட்டேன். எனக்கு மட்டுமா? எனக்கு மட்டுமா? பாருங்க, எனக்கு மட்டும் எதிரி இல்ல. அவர் யாருக்கு எதிரியா மாறுறாரு? தேவனுக்கும் எதிரியா மாறுறாருல. அவர் தேவனுக்கும் எதிரியா மாறும் போது இப்போ இந்த எதிரியை நான் என்ன பண்ணணும்? ஏன் சரி, அதை நம்ம அதை படிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த வசனம் வாசிக்கலாம். வசனம் வாசிக்கலாம் பாருங்க. அந்த வசனத்துல ஒரு தெளிவு கிடைக்கும். ஒரு தெளிவு கிடைக்கும். அந்த வசனத்தை நம்ம விளக்கம் பண்ணும்போது நாம் ஏன் எதிரியை நேசிக்கணும்ன்ற ஒரு புரிந்து கொள்ளுதல் நமக்கு கிடைச்சிடும். அது எங்க எழுதி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா பாருங்க, வாசிங்க. ரோமர் 12ஆம் அதிகாரம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 19 வாசிங்க. பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது. பாருங்க, பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது. அப்படின்னா தேவனுடைய சிந்தைக்கு எதிரான ஒரு சிந்தையால் இருந்தாக்கா அந்த சிந்தையால அந்த ஆளை யார் பழி வாங்குறது? தேவன். தேவன் பழி வாங்குவாரு. அப்பனா தேவன் பழி வாங்குவாரு அப்படின்னு சொன்னா என்ன நினைக்கலாம்? அடிச்சிடுவார் நினைக்கலாமா? தேவனோட சாவடிச்சிடுவாரா? அடிச்சிடுவாரா? என்ன பண்ணுவார் தேவன்? அவர் என்ன பண்ணுவாரு? பழி வாங்குதல் எனக்கு எனக்கு விட்டதுன்னு சொல்லிட்டாரா? நமக்கு என்ன சொன்னாரு? உன் எதிரி அவரு. அவர் ஏன் எதிரி தெரியுமா உனக்கு? நீ எனக்குள்ள வாழ்ற. எனக்குள்ள வாழ்ற. அப்ப நீ எனக்குள்ள வாழும் போது இவர் உனக்கு எதிரி ஆயிட்டாரு. அப்ப எதிரி யாரா இருக்கலாம் அப்படின்னாக்கா, நம்ம என்ன சொல்லலாம், உலகத்தால் உலகத்துல யாரும் இருக்கலாம். அப்புறமா குடும்பத்தார் கூட இருக்கலாம். இந்த எதிரி யாரா இருக்கலாம்? குடும்பத்தார் கூட இருக்கலாம். அடுத்தது இந்த எதிரி ஒரு சகோதரா கூட இருக்கல. யாரா இருந்தாலும் கிறிஸ்துடைய சிந்தைக்கு எதிர் சிந்தையா இருக்கிறவங்க ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிடுறாங்க? ஒரு எதிரி. யாரா இருக்கல? யாரா இருக்கல? சரி, யாரா இருந்தாலும் நான் ஏன் நேசிக்கணும்? ஒண்ணு, ஏன் என்ன பழி வாங்குதல் ஏன் தேவனுக்கு? இப்போ ஒரு கேள்வி வருது, அப்ப தேவன் பழி வாங்கிட்டு வராங்களே, தேவன் அடிச்சிருவாரா வாபஸ் அவங்கள? அப்ப தேவன் என்ன பண்ணுவாரு? தேவன் அவங்களை என்ன பண்ணுவாரு? ஒரு ரெண்டு இடத்துக்கு ரெண்டு ஆப்ஷன். அடிச்சாலும் என்ன பண்ணலாம்? அடிச்சாலும் அடிக்கலாம். அடிச்சாலும் அடிக்கலாம். மன்னிச்சுக்கிடும். மன்னிச்சு விட்டுலாம் இல்ல. அப்ப தேவன் அவருக்கு என்ன பண்ண போற நமக்கு என்ன ஆகாது? தெரியாது. அப்ப நம்ம எப்படி பழி அவரை பகைக்க முடியும்? ஏன்னா அவருடைய தீர்ப்பு யாருது? அவர் மேல கோபம் காமிக்கிற வேலை யாருது? தேவன். அப்ப தேவன் அவரை கோபம் காமிச்சு அடிப்பாரா, மன்னிச்சு விடுவாரா எனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது இல்ல. அப்ப நான் என்ன பண்ணணும்? எனக்கு தெரியாம இருக்கும் போது எனக்கு கொடுத்திருக்கிற நியாயம் என்ன அப்படின்னாக்கா, உன் எதிரியை நீ நேசி. பிப்ளிக்கலா ரெக்கார்ட் இருக்குது அது மாதிரி ஏதாவது பாருங்க. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு சிலுவை மேல? அதை நம்ம ஆடட் வேர்ஸ் அப்படி எடுத்துக்கினா கூட அந்த சிந்தை அவருக்குள்ள இருக்குது தானே. இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று அறியாமல் செய்கிறார்கள், இவரை மன்னியும். பாருங்க, அப்ப யார் அவங்க? தேவனுடைய சித்தத்துக்கு அகேன்ஸ்ட். இயேசுக்கு விரோதி இல்ல, தேவனுடைய சித்தத்துக்கு, தேவனுடைய மைண்டுக்கு அகேன்ஸ்டா இருக்கிறாங்க. ஸ்டீஃபன் அடிச்சாங்களா? அப்ப என்ன சொன்னார் அவரு? இவர் அறியது, இவர் செய்கிறது என்னவென்று இவர்கள் அறியாமல் இவர்களை நீ மன்னித்திடும். அப்ப என்ன இதெல்லாம் என்னது? லவ் யுவர் எனிமி. ஏன்னா தண்டனை யாருது? தண்டனை தேவன் கொடுப்பாரு. ஆச்சா, இப்ப இங்க வாங்க, வசனம் படி எடுத்துருப்பான். ரோமர்ல படிச்சீங்களா? பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது. பாருங்க, அப்ப பழி வாங்குதல் தேவனுக்கு உரியது. நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பனா தேவன் பதில் செய்திருவாரு. அப்பனா தேவன் அவரை தண்டிக்கிறாரோ விட்டுறாரோ அது யாருக்கு முக்கியம் இல்ல, அது நமக்கு தேவையில்லை. பழி வாங்குதல் தேவனுக்கு. அடுத்தபடிங்க என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோப ஆக்கினைக்கு இடம் கொடுங்கள். அன்றியும் உன் சத்ரு பசியாய் இருந்தால். அப்பனா நீதிமொழியில எழுதுற வசனத்தை என்ன பண்ணிருப்பீங்க? இவரு கோட் பண்ணி என்ன சொல்றாருனாக்கா, உன் சத்ரு பசியா இருந்தால்
அவனுக்கு போஜனம் கொடு. பாருங்க, இது அவங்களுக்கு நியாயம் அல்ல. பழைய ஏற்பாடுல இருக்கிற பக்தர்களுக்கு இது நியாய பிரமாணம் அல்ல. இது ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்ல. பண்ணணும்னாக்கா பண்ணலாம். நமக்கு இது நியாயம். இது பண்ணே செய்தே செய்யணும். அப்ப என்ன சொல்றனாக்கா, உன் எதிரி பசியா இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு. அவன் தாகமாய் இருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதனால் அக்னி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். பாருங்க, இப்படி நீ செய்கிறதுனால என்ன பண்ற? நீ அக்னி தழல்களை என்ன பண்ற? நீ அவன் தலைமையில என்னன்னாக்கா சார்கோல்ஸ் ஆஃப் ஃபயர் என்ன பண்ற? அவன் தலைமையில கொண்டு போயிட்டு அவன் தலைமையில போய் நீ குவிக்கிற, ரொப்பி வைக்கிற. என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் அது? உன் எதிரி பசித்தா சாப்பாடு கொடு, உன் எதிரிக்கு தாகம் இருந்தா தண்ணி கொடு. இப்படி நீ செய்கிறதுனால நீ என்ன செய்வ தெரியுமா? சார்கோல் ஆஃப் ஃபயர் அவன் தலைமையில கொண்டு போய் வைக்கிறேன்றாரு. என்ன அர்த்தம்னு கேட்டேன். என்ன அர்த்தம்? நெருப்பு போட்டுறோமா அவர் மேல? பாருங்க, அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்? ஏன் இந்த எக்ஸாம்பிள் ஏன் நீங்க கோட் பண்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, இப்போ ஒரு சார்கோல், ஒரு ஃபயர், அந்த ஃபயர் இருக்கிற ஒரு சார்கோல். இந்த ஃபயர் இருக்கிற சார்கோல் என்ன பண்ணும் தெரியுமா? இப்போ அதுக்குள்ள நீங்க ஒரு இரும்பு போடுங்க, ஒரு இரும்பு. அந்த இரும்பு போட்டாக்கா அந்த ஃபயர், அந்த சார்கோல் ஃபயர் அந்த இரும்பு என்ன பண்ணும்? என்ன பண்ணும்? அது சாஃப்டன். ஹார்டா இருக்கிறது என்ன பண்ணுது? சாஃப்டன் பண்ணிடுது. இப்போ ஒரு எதிரியோட இருதயம் என்ன? ஒரு ஹார்டா இருக்கிறது. அதான் எதிரியாட்டாரு. அப்படின்னா அவர் ரொம்ப கடினமா இருக்குது இருதயம். இப்போ இந்த கடினமா இருக்கிற இந்த இருதயத்தில் இருக்கிற இந்த மனிதனுக்கு நீங்க ஒரு நன்மை செஞ்சா என்ன ஆயிடும்? இப்போ அவருடைய இருதயம் என்ன ஆயிடும்? ஆட்டோமேட்டிக்காவே பாருங்க, we can pacify the enemy. நம்ம ஒரு எதிரியை நாம் நேசிக்கும் போது எதிரியை கோபத்தை நம்ம என்ன பண்றோம்? தணிக்கிறோம். எதிரியோட இருதயத்தை என்ன பண்றோம்? நம்ம மெல்ட் பண்றோம். எதிரி பண்ண தவறுல இருந்து எதிரி உணர்ந்து என்ன பண்றோம்? மனமாறத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம். இது யார் தரணும்? ஆக்சுவலி யார் கொடுக்கறது? உண்மையாவே தேவன் கொடுக்கிறாரு. அப்பனா தேவன் ஒரு எதிரிக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும் போது அந்த தேவனுடைய ஆவியை பெற்றுக் கொண்டிருக்கிற நாம் தேவன் வாய்ப்பு கொடுக்கறதுக்கு கூட நம்ம கொடுக்கலாமா? கொடுக்க முடியாதா? நம்ம செய்ய முடியாதுங்களா? அப்பனா எதிரியை ஏன் நேசிக்க சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, எதிரியுடைய கோபத்தை நாம் பாசிஃபை பண்ணிட்டு அவன் மன திரும்புதலுக்கு ஏதுவான ஒரு கிரியை நாம் செஞ்சிட்டோம் அப்படின்னாக்கா அவன் என்ன பண்ணுவான்? தேவன் அவனை மன திரும்புறதுக்கு முன்னாடி தேவனுடைய ஜனமா இருக்கிற நம்ம என்ன பண்ணுவான்? அவனை மன திரும்புறதுக்குள்ள நம்ம கொண்டு வந்துருவோம். அடுத்த வசனம் படிங்க அப்படியே. நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்ல. அவ்வளவுதாங்க. தீமையினால என்ன பண்ண முடியாது? நாம் தீமையினால வெல்லப்படாமல் தீமையை நன்மையால வென்றணுமா? அவனை ஒருத்தன் எனக்கு எதிரியா? அவன் எனக்கு எதிரி அல்ல, தேவனுடைய சித்தத்துக்கு எதிரியாவன். அப்ப தேவனுடைய சித்தத்துக்கு எதிரியா இருக்கும் போது அந்த எதிரியை நான் என்ன பண்ணுங்களா? தீமை செய்து தீமைக்கு தீமை செய்யாமல் தீமையை நன்மையால என்ன பண்ணிடலாம்? நம்ம வென்றலாம், நம்ம ஜெயிச்சிடலாம், அவனை ஜெயிச்சிடலாம். அப்ப என்ன சொல்லிட்டாருங்க? சரி, இப்படி நம்ம பண்றதுனால நம்ம என்ன காமிக்கிறோம்? நம்ம இப்படி பண்றதை என்ன காமிக்கிறோம்? நம்முடைய ஸ்டாண்டர்ட், கிறிஸ்துக்குள்ள வாழ்ற வாழ்க்கையில நம்ம வளர்ந்த வளர்ச்சி, நம்முடைய மெச்சூரிட்டி, நம்முடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் திங்கிங், இதெல்லாம் அல்லாம நாம் இப்படி செய்யறதுனால என்ன நாம் பிரதிபலிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, வசன வாசிங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். பாருங்க, இப்படி செய்வதால் என்ன ஆயிடும்? நம்முடைய எதிரிகளை நாம் நேசிக்கும் போது இந்த நேசிக்கிற இந்த நேசம் நாம் செய்யும் போது நாம் என்னவா மாறுறோம்? இல்லை என்னவா காட்டுறோம்? நம்முடைய ஸ்டாண்டர்ட் என்ன? நாம் பிதாவாகிய தேவனுக்கு பிள்ளைகளாய் நாம் காணப்படுறோம், பிள்ளைகளாய் நாம் மாறி நிற்கிறோம். ஏன் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, நம்முடைய மெச்சூரிட்டி என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அவன் எதிர்க்கிறவன் அவன் ஒரு மாம்சம், ஃப்ளஷ். அது நான் தேவனுக்குள்ள இருக்கும்போது, தேவனுடைய சிந்தைக்குள்ள இருக்கும்போது நான் யாரு? நான் ஒரு ஆவி. அப்ப நான் ஒரு ஆவியோடைய சிந்தைக்குள்ள இருக்கும்போது கண்டிப்பா மாம்சமான சிந்தை என்ன பண்ணும்? அது அகேன்ஸ்ட் தானே இருக்கும், அது எதிரா தானே இருக்கும். அப்பனா அது எதிரா இருக்குதுன்னு புரிஞ்சு கொள்ளாத அளவுக்கு நம்ம இன்னும் வளரல. அப்படி அப்ப என்ன புரிஞ்சிடணும்? ஒருவன் எனக்கு எதிரியா? அவன் ஏன் எதிரினாக்கா அவன் யாரா இருக்கான்? இன்னும்
இன்னும் அவன் மாம்சமா இருக்கிறான். நான் ஆவிக்குள்ள சிந்தையில இருக்கிறேன். ஆவிக்குரிய சிந்தையில இருக்கிறவனுக்கு ஒரு மாம்சத்தை என்ன பண்ண முடியும்? கிளீனா ஹேண்டில் பண்ண தெரியும். ஒரு மாம்சமான சிந்தையில இருக்கிறவனுக்கு என்ன பண்ண முடியாது? ஒரு ஆவிக்குரிய சிந்தைக்காரனை ஹேண்டில் பண்ணவே தெரியாது. அப்ப நாம் இப்படி காமிக்கும் போது நாம் பிதாவாகிய தேவனுடைய பிள்ளைகள் என்று நாம் வெளிப்படுத்துறோம். எப்போ? எதிர்களை நாம் நேசிக்கும் போது. இன்னொரு வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக அடுத்தது எண்ணப்பட்ட என்ன தெரியுங்களா? தகுதி நம்மளுக்கு ஒண்ணு, நம்முடைய மெச்சூரிட்டி காமிக்கிறோம், நம்முடைய ஸ்டாண்டர்ட் நம்ம காமிக்கிறோம், நாம் தேவனுடைய பிள்ளைகள் சொல்லி காமிக்கிறோம். இது மாத்திரமல்ல, இந்த மாதிரி எதிரியினால நாம் இந்த மாதிரி கஷ்டப்படும் போது, அந்த எதிரிகளை நாம் நேசிக்கும் போது நாம் என்ன காட்டுறோம் அப்படின்னாக்கா, நாம் தேவனுடைய பிள்ளைகளை ஆகிறதுக்கு உண்டான தகுதிக்குள்ள என்ன இருக்கிறோம் நம்ம பாருங்க, படிங்க. அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை என்னங்களா? சங்கத்தை இந்த பிதாவாகிய தேவனுடைய நாமத்துக்காக நாம் அவமானப்படுறதும் அசிங்கப்படுறதும் அது நம்முடைய தகுதின்னு என்ன பண்ணோம்? அதை தகுதின்னு நம்ம எண்ணி சந்தோஷமா வாழணுங்களாம். அப்ப என்ன பண்ணுவோம்? ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே நீங்க யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு இந்த சிந்தை நமக்குள்ள இன்னைக்கு இருக்குதா? நம்ம என்ன பண்றது? சகோதரர்கள் என்ன பண்றது இல்ல? நீங்க எதிரியை விட்டுடுங்க. சகோதரர்கள் என்ன பண்றது இல்ல? சகோதரனை நேசிக்கிற நேசம் என்ன ஆகுது? நமக்குள்ள ஒரு பரிபூர்ணம் ஆகாம இருக்கும் போது எதிரி எப்படி நம்ம நேசிப்போம்? சரி, எதிரியை நேசிக்கிற தன்மை நமக்குள்ள இருந்துச்சுங்களா? ஒரு ஸ்பார்க் இருந்துச்சா நமக்குள்ள? ஸ்டார்டிங்ல இருந்து இருந்துச்சா? ஒரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க. அந்த வசனத்துல என்னோட சப்ஜெக்ட் அப்படியே நிறைவு பண்றேன். வசனம் வாசிங்க. இந்த கிறிஸ்துக்குள்ள சமர்ப்பணம் பண்ணி வந்திருக்கிற ஆவிக்குரிய எண்ணம் உள்ள ஜனங்கள் ஒரு காலத்துல நம்ம எப்படி இருந்தோம் அப்படின்னு பவுல் எழுதும் போது ஒரு வசனம் எழுதுறாரு. எபிரியர் 10ஆம் அதிகாரம் 30 வாசிங்க. பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்க எதை சொல்றாரு? பழி வாங்குதல் எனக்கு உரியது, நானே பதில் செய்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்ப்பார் என்றும் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாய தீர்ப்பார் என்று சொன்னவர் இன்னார் என்று அறிவோம். ஆயிடுச்சு. 32 படிங்க சிஸ்டர். 32. முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள். பாருங்க, இப்ப நமக்கு சொல்றாரு, அங்க எபிரேய சபைக்கு சொல்றாரு, என்னங்களா சபையாரு, உங்களுடைய முந்தின நாட்களை நீங்கள் கொஞ்சம் நினைத்துக் கொள்ளுங்கள். அப்படின்னா நாம் ஆரம்பிச்ச தெரியுங்களா? அந்த ஆரம்பிச்ச நாளை கொஞ்சம் நாம் நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. பாருங்க, என்னங்களா நாம் பிரகாசமானோம் தெரியுங்களா? அந்த பிரகாசமான அந்த நாட்களிலே என்ன பண்ணோமா? மிகுந்த உபத்திரங்களை நாம் சகித்தோமா? செய்தோமா இல்லை? யாருமே நாம் பேர் சபைக்குள்ள சத்தியம் கேட்டு வெளியே வரும்போது எல்லாரும் என்ன சகிச்சுன்னு வந்தோம்? எவ்வளவு உபத்திரங்கள், எவ்வளவு பாடுகள் எல்லாம் என்ன பண்ணோம்? எல்லாம் சகிச்சுன்னு வந்தோமா? அன்னைக்கு நம்மளால சகிக்க முடிஞ்சா இல்லையா? அப்பனா அன்னைக்கு நமக்கு இருந்த அந்த பாடுகள், அந்த கஷ்டங்கள், அது நம்மளால சகிக்க முடியும் போது இந்த ஓட்டத்துக்குள்ள நாம் வளர 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 பாடுகள் கம்மியாயினா வருமா, ஜாஸ்தி ஆகுமா? கம்மியாகும், ஜாஸ்தி ஆகுங்களா? அப்ப என்ன ஆகணும்? ஆரம்பத்துல சகிச்சதை பார்க்கிலும் சத்தியத்துக்குள்ள இன்னும் வளர 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 நம்முடைய பாடுகள் இன்னும் அதிகமாயிடும். நம்முடைய பாடுகள் எவ்வளவு அதிகமாகுதோ என்ன பண்ண அவ்வளவு நம்ம சகிக்கணும் தானே. அப்ப என்ன பண்ண? ஆரம்பத்துல சகிச்சோமா? ஆரம்பத்துல சகிச்சோமா? இப்ப சொல்லுமா எப்படி சொல்றாரு பாருங்க, படிங்க. நிந்தைகளாலும் உபத்திரவங்களாலும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதும் அல்லாமல் எப்படி இருந்தாங்களா சொல்றாரு? நீங்கள் நிந்தையினாலும் உபத்திரங்களாலும் நீங்கள் வேடிக்கையா இருந்தாங்க. நம்மள அப்படிதான் இருந்தோம். ஒரு காலத்துல ஒரு வேடிக்கை போல இருந்தோம். நம்மள பாக்குறவங்க எல்லாம் நம்மள வேடிக்கையா பார்த்தாங்க, கேலியா பார்த்தாங்க. அடுத்தது அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளுமானீர்கள். பாருங்க, நமக்கு மட்டும் அப்படி நடக்கலைங்களா? அப்படி நடக்கப்பட்ட எல்லா ஜனத்துக்கும் நம்ம என்ன ஆயிட்டோம்? ஒரு பங்காளி அப்படி நம்ம மாறிட்டோம். அடுத்தது நான் கட்டப்பட்ட இருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததுமன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையும் உள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டு என்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட. என்னங்களா பவுலுடைய உபத்திரங்களை பார்த்து இவங்க என்ன பண்ணிருக்காங்க? இவங்களும் கஷ்டப்பட்டு இருக்காங்க. இவங்களுடைய எல்லா ஆஸ்தி என்ன பண்ணிட்டாங்களாம்?
பரலோகத்துல நமக்கு ஒரு நிச்சயம் இருக்குதுன்னு சொல்லி எல்லா ஆசையும் கொடுத்துட்டாங்களாம். இதெல்லாம் எப்போ காலம்? பிரகாசிக்கப்படும் போது இப்ப பிரகாசிக்கப்பட்டு 10 வருஷம் 20 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப அதே எண்ணம் இருக்குதா? பரலோகத்துல நிரந்தரமானது ஒண்ணு இருக்குது என்று இருக்கிறதெல்லாம் வித்து கொடுத்துருவோமா? என்ன அவள் எண்ணம்? அப்ப என்ன இருக்குது? டே டு டே நாம் உடம்படிக்கை பண்ண காலகட்டத்தில் இருந்த வாஞ்சையும், உடம்படிக்கை பண்ணும் போது இருந்த அந்த ஒரு அந்த ஒரு வைராக்கியமும், அந்த ஒரு நம்பிக்கையும் காலம் போக 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 என்ன இருக்குதுனாக்கா அதே அளவுக்கு வளரல, அதே அளவுக்கு வளராம இருக்கிறதுனால உபத்திரங்கள் இல்ல. இப்ப என்ன ஆயிடுது? கொஞ்சம் உபத்திரம் என்ன ஆயிடுது? அது ரொம்ப பெருசா தெரியுது நமக்கு. அதே கிராஜுவல் வளர்ந்துருந்தோம்னாக்கா அப்படியே கண்டிப்பா சொல்ல பாருங்க அங்கே உங்களுக்கு. ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். சொல்ல பாருங்க, மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்களுடைய தைரியத்தை நீங்கள் விட்டு விடாதீர்கள். ஆரம்ப காலகட்டத்தில் என்ன ஒரு வைராகியத்துல இருந்தோமோ போக போக என்ன ஆகணும்? அந்த வைராகியம் இன்னும் அதிகமாகணும். இன்னும் போக போக நமக்கு எதிரி ஜாஸ்தியா வந்துட்டே தான் இருப்பாங்க. எல்லா எதிரியும் நம்ம நேசிக்கணும். அப்ப நம்முடைய வளர்ச்சி என்ன ஆகணுங்களா? நாளுக்கு நாள் நாம் கிறிஸ்துக்குள்ள ஒரு வளர்ந்த ஜனமா வாழணுமே தவிர நம்ம வடிவம் என்ன கூடாது? நம்ம ஒரு பின்ன ஒரு டவுன் கிரேடிங் லெவல்ல நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. அடுத்த வசனம், நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. நமக்கு இந்த வாக்குத்தத்தம் பண்ணது நாம் பெறணும் அப்படின்னாக்கா ஆரம்பத்துல என்ன உபத்திரங்கள் நாம் அனுபவிச்சோமோ அந்த உபத்திரங்கள் நம் மரணம் மட்டும் இருக்கும். அந்த உபத்திரங்களை நம்ம மரணம் மட்டும் கொண்டு போகணும் அப்படின்னாக்கா நமக்கு பல எதிரிகள் நமக்குள்ள வந்தே வருவாங்க. அந்த எதிரிகள் என்னுடைய சித்தத்துக்கு விரோதி அல்ல. தேவனுடைய சித்தத்துக்கு எதிரியா அவர் இருந்தாருனாக்கா, இல்ல அதுக்கு எதிராக இருந்தாருனாக்கா அவரு தான் என்னுடைய எதிரி. அவரை நான் நேசிக்கிறேன். ஏன்னா பழி வாங்குதல் தேவனுக்கு உரியது. ஆமீன்.